வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. வணக்கம் சார். வணக்கம். திருச்சியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின அந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அவர் பேசினது இன்றைக்கி சோஷியல் மீடியாக்களில் எதிர்த்தரப்பெல்லாம் போட்டு பயங்கரமான விமர்சனத்தை வச்சுட்ருக்காங்க. ஏங்க நீங்கள் ஆட்சி வந்துட்டீங்க, நீங்கள் தாங்க இப்போ சிஎம், நீங்கள் இன்னும் பிரச்சாரத்தில் பேசின மாதிரியே பேசிட்டீங்களேன்ற விமர்சனத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. ஒருவேளை விஜய் அவருடைய இந்த பேச்சு திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் எப்படி இருந்தாலும் வரப்போகுது, அதுக்கு நம்ம இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், அதை நோக்கி தான் பேசியிருக்காரான்ற. அது ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் தான். அது அந்த மூவ் கரெக்டு தான். பெரம்பூர் போகாமல் ஏன் கிழக்குக்கு போகிறாருன்னா, கிழக்கில் தான் இடைத்தேர்தல் வருது. நீங்கள் நெஞ்சில் குடியிருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியும் இருந்தாலும் நான் திருச்சி கிழக்கு பெருசாக பார்க்குறேன். நான் பெரம்பூர் தொகுதியுடைய தேர்தல் ஆணையம் பிரகாரம் சொந்தக்காரனாக இருந்தாலும் உங்களுடைய இது என் நெஞ்சில் இடம் இருக்குது திருச்சி மக்கள்லாம் சொல்கிறதெல்லாம் தேர்தல் பிரச்சார யுக்தி தான், அந்த வார்த்தைகள் எல்லாமே. அதோடு சேர்த்து ஒரு முதலமைச்சராக அவருடைய பேச்சு சக்ஸஸான பேச்சான்னு பார்த்தா எனக்கெல்லாம் அதில் உடன்பாடு இல்லை. வாயில் நல்லா வந்துரும்லாம் நீங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் போய் எல்லா இதுவும் பேசிட முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போகிறீங்க, அங்கே போய் உட்காந்து இதோடா மாமே இப்படிறான்னா மாப்பிள்ளை எப்படிங்கிறாப்புல அப்படி புள்ளிங்கோவா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப டீசெண்டாக ஒரு ஸ்வீட்டை பார்த்தா அது மேலே உளுந்து 3 நாள் எடுத்து சாப்பிட்ற ஆள் அப்படி முடிச்சுட்டு போதுங்க அப்படின்னு மாப்பிள்ளை ரொம்ப டீசெண்டாகிறாரு. அந்த மாதிரி அங்கே போயிட்டு டப்புன்னு பாஞ்சி ஒரு 2 எடுத்து மடியில் வச்சுக்கினேன் 1 எடுத்து சாப்பிட்டீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கும்போது அந்த உர்ரா அப்படின்னு எடுத்து வைப்போம். அது இடம் பொருள் லேவல் இருக்குல்ல, அது மாதிரி தான் கட்சி தலைவராக இருக்கும் பொழுது, ஒரு விஜயாக இருக்கும் பொழுது அது மற்றவர்களை கவர்வதற்கு இல்லை நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி அப்படின்னு பேசலாம். முதல்வர்னால் சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. போய் சல்யூட் அடிக்கிறீங்களா, எனக்கெல்லாம் சல்யூட்லாம் வேணாம், போயா வா கை கொடு நல்லா இருக்கிறியா வா அப்படின்னு தோல் மேலே கை போட முடியுமா? அங்கே அந்த இன்ஸ்பெக்டர் ராங்க நிற்கிறாரு, பொறே அடிக்கிறாரு, அந்த இதெல்லாம் அடிக்கிறாங்க, அது மரியாதை இவரும் ஏற்றுக்கிறார்ல, சார் இங்கே தான் நிற்கணும், சார் இப்போ நீங்கள் திரும்பலாம், சரி போகலான்னு. அங்கே முதல்வராக இருக்கீங்களே, அந்த முதல்வர் வெளியில் பிரச்சாரத்துலையும் இருக்கணும். எதிர்கட்சிகளை கண்டபடி பேசக்கூடாது. நீங்கள் தீர்ந்து போன கட்சின்னு அதிமுக விமர்சிச்சிருக்காரு மற்றும் பலர்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தீர்ந்து போன கட்சி நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக ஏங்க அந்த தீர்ந்து போன கட்சி தாங்க உங்களுக்கு கரூர் இன்சிடெண்ட்டில் கூட நின்ன கட்சி. உங்களை பற்றி மோசமாக ஒரு குற்றச்சாட்டை அன்றைய முதல்வர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் வைக்கும் பொழுது அதை எதிர்த்து சண்டை போட்டது தீர்ந்து போன கட்சியுடைய பொதுச் செயலாளர் தாங்க. உங்களை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரு கொலகாரன்ற அளவுக்கு கொண்டு வந்தப்போ காலையில் அந்த மேட்டரையே தலைகீழாக்குனது தீர்ந்து போன கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் தாங்க. பாஜகவும் அதிமுகவும் இல்லைன்னா உங்களை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. பட் அதிமுகன்ற பேரையே இந்த வரைக்கும் உச்சரிக்கல. அதை நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியாக நினச்சி பண்ணுறாங்க. அது இன்றைக்கி விமர்சனமாக மாறிட்டு வருது இல்லை. தீர்ந்து போன கட்சின்றீங்க, 1,15,00,000 வாக்குகள் வாங்கி 22% வாக்குகளோடு இருக்குது அந்த கட்சி. அழிஞ்சு போகிற கட்சிலாம் கிடையாது. நீங்கள் 35 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் தீர்ந்து போன கட்சி, 1.5 கோடி 2 கோடி வாங்கின கட்சி இன்றைக்கி இப்படி போயிடுச்சுன்னு. இல்லையே, உங்களுக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1.70, அவங்களுக்கு 1.15, 1.40. இதில் எங்கே இதை 1.15, 1.40 காலி பண்ணி நீங்கள் ஜெயலலிதா மாதிரி ஒரு 2 கோடி 2.25 கோடின்னு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அப்போ சொல்லலாம். இன்றைக்கி கூட யாரோ போட்டிருக்காங்க 200 சீட்டு ஜெயிச்ச மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் மைனாரிட்டி தான், கூட்டணி ஆட்சியாக தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. இன்னொன்று, ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்டி உங்களுக்கு அதிமுக, திமுகவை எதிர்க்கிறீங்கன்றதுனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த திமுக கூட்டணியிலேருந்து தைரியமாக டக்கு டக்குன்னு வந்தாங்க. எங்கள் அதிமுக உள்ளே வந்துட போதுன்னு இந்த வாசல் வழியாக எல்லாரும் காங்கிரஸ் ஏன் முந்திட்டு ஆதரவு கொடுத்தாங்க, இந்த சைடு அதிமுக ஆதரவு கொடுத்துற போதுன்னா இவங்க முந்திட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தடுமாற்றம் வரும்பொழுது இந்த பேலன்ஸை வச்சுக்கிட்டே இவங்க எல்லாத்தையும் கூட்டி சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அதிலேருந்து ஒரு 4 பேர் கூடயே இருந்த கட்சியிலேருந்து 4 பேர் இழுத்து உள்ளே போடுறாங்க. அதுலேயும் விமர்சனம். சேர்க்குற ஆள் எல்லாம் ஏடிஎம்கிலேருந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வர்றவங்க எல்லாம் லாப நோக்கோட தான் வர்றாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள யதார்த்தத்தெல்லாம் உணராமல் தீர்ந்து போன கட்சி அதெல்லாம் பேசியிருந்தால் எந்த கட்சி வேணாலும் எப்போ வேணால் தலையெடுக்குங்க. அந்த கட்சியுடைய தலைவர்களுடைய செயல்பாடு தான். 13 வருஷம் போய் லாஸ்ட்டில் 11 எம்எல்ஏவோட சுருங்கி போய் 84 அட போயா நான் தேர்தலே நிற்கலன்னு கலைஞர் கோச்சிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட நிலையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து 89 ஆட்சி பிடிக்கிறார். 23 எம்எல்ஏவாக சுருங்கி போய் ஒன்றும் இல்லாமல் இருந்து 3ஆவது இடத்துக்கு போன திமுக 2021 ஆட்சி, 19 எம்பிக்கள் 2021 ஆட்சி பிடிக்கிறாங்க, தொடர் வெற்றி. அங்கே இருந்து எங்கேயோ இருந்த அதிமுக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு சொன்ன அதிமுக 2வது இடம் 3ஆவது இடத்துக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும்.
நாளைக்கு தாவேகாவுக்கு இந்த நிலைமை வரும். அதனால் வார்த்தைகள் யாகாவாராயினும் நாக்காக்கன்றவாங்கள்ல, இந்த மாதிரி வார்த்தைகள்ன்றது ரொம்ப முக்கியம். நாளைக்கே அவரோட துணை உதவி கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் இது எல்லாமே வந்து நீங்கள் எளிதில் ஒதுக்கக்கூடிய கட்சி இல்லை அதிமுக. மிகவும் பலம் வாய்ந்த கட்சி தான் அதுவும். இல்லை சார், இன்னொரு விமர்சன குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு முதல்வர். என்னன்னா, நீங்கள் ஒரு 6 மாதம் விமர்சிக்க மாட்டேன்ட்டு ஒரு 6 நாள் கூட வாய் சும்மா இல்லை, 6 மணி நேரத்துலேயே நீங்கள் விமர்சிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அதையும் வந்து சொல்கிறாரு. விமர்சனம் தான் அது. இல்லை சார், இப்போது நிறைய பத்திரிகையாளர்கள் நான் பேசுனதையும் பார்த்தேன். என்னன்னா, நீங்கள் ஒரு கட்சியிலிருந்து இங்கே எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சுட்டு உங்கள் கட்சியில் சேர்த்துறீங்க, இன்னொரு கட்சி வந்து கஜானாவையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விமர்சனத்தையும் தொடர்ச்சியாக வச்சுட்ருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க பொறுமையாக இருக்கணுமா, உங்களை விமர்சிக்காமல் இருக்கணுமா? இந்த 6 மாதம் விமர்சிக்காமல் இருக்கணுன்றதெல்லாம் வந்து கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்றதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா? இவ்வளோ நடக்குது, நெஞ்சம் பதைக்கிறதுனா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? உங்களுடைய நீச்சி தானே இது. போதை கலாச்சாரம், கஞ்சா, மெத்தப்பட்டைன்னு அதோடைய இதுதான் சமூக குற்றங்களுக்கு முக்கிய காரணியாக அமையுது. அப்போ அது எல்லாத்தையும் 5 வருஷம் எல்லாத்தையும் கண்டுக்காமல் விட்டதுடைய விளைவு நீங்கள் ஒரு நாளில் மாறிடுமா? விஜய் வந்துட்டார், சினிமாவா இது, தெரி படம், அவர் வந்துட்டார், இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதுன்றதுக்கு அதோடைய நீச்சி ஒரு 3 மாதம் 6 மாதமாவது இருக்கும். அப்போ அதில் இவர்கள் என்ன ஸ்பீடாக நடவடிக்கை எடுத்து தடுக்கிறாங்கன்றது தான் பார்க்கணும். ஆனால் நான் பார்க்குறது என்னென்னா, இதை நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நியாயம்தான், அவர்கள் அதுக்கான டைம் கொடுக்கணும். ஆனால் எனக்கு டைம் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர்றீங்கன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் புதுசு முதலமைச்சராக, காவல்துறை உங்களுக்கு புதுசு, அமைச்சர்களாக மற்ற துறைகள் மற்றவர்கள் புதுசு. ஆனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு இது புதுசு இல்லைல்ல, சட்டம் ஒழுங்கு. அப்போ நீங்கள் அவங்கள எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் நான் போட்டிருக்கேன்றீங்கல்ல, அவர்கள் பணி அதுதானே. நீங்கள் ஒரு ஸ்கூலை விலைக்கு வாங்குறீங்க, அந்த ஸ்கூல் ஒன்றுமே இல்லை, ஹெட் மாஸ்டர் மோசம், கரஸ்பாண்டன்ட் மோசம், எல்லாம் மோசம். நீங்கள் அந்த ஸ்கூலை வாங்கி ரெடி பண்ணுறீங்க. அப்போ ரெடி பண்ணும்போது மற்றவங்களாம் அப்படி இப்படின்றாங்க, பேரண்ட்ஸ்லாம் திட்டுறாங்க, ஆமாம் இப்போ தான் நான் ஸ்கூல் வாங்கியிருக்கேன், நான் எல்லாம் சரி பண்ணுறேன், நல்ல வாத்தியாரெலாம் போட்டு பண்ணுறேன்னு. ஆனால் அதே வாத்தியாரை சயின்ஸ் டீச்சரை தூக்கி மேத்ஸுக்கு இப்படி தூக்கி போட்டுட்டு சரி பண்ணுவேன்னா எப்படி சரியாகும்? நீங்கள் ராட்சசி மாதிரி படத்தில் வர்ற மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சரியாகும். இன்னொன்று என்னென்ன குறை இருக்குது எல்லாம் பண்ணலையான்னா பண்ணுறாங்க. இப்போ மின்சாரத்துறையில் பண்ணுறாங்க, மதுவிலக்கு பண்ணுறாங்க, அறநிலைத்துறை பண்ணுறாங்க, மற்ற சிலர்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பால்வளத்துறை அமைச்சரை மட்டும் நானும் தேடுறேன் சார். எங்கள் ஊருக்காரங்க சார். ஏன் உங்கள் ஊருக்காரங்க தேடக்கூடாதா? ஏங்க இருக்கிறதுலேயே மோசமான துறையாக அது இருந்ததுங்க. இருக்கிறதுலே அருமையாக கொண்டு வர வேண்டிய துறை. அடுத்தடுத்து மாற்றங்களை கொண்டு வரணும். எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம், சீமான் உட்பட பலரும் சொல்கிறாங்க. குஜராத்து முன்மாடலாக இருக்குது. நம்ம அமுல் கூட போட்டி போடணும். அமுல் மோர் அமெரிக்காவில் கிடைக்குது, ஆவின் மோர் சென்னையில் கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்? இதுக்கான ஆய்வு நடத்துகிறீங்களா? பச்சை பால் பாக்கெட்டு ஜனங்க இன்றைக்கி விரும்புகிறாங்க, அந்த பால் பாக்கெட்டு இல்லாமல் பண்ணிட்டாங்க. 9% கொழுப்பை 1% திருடிட்டாங்க, அதை மறுபடியும் 9ஆக கொண்டு வரணும். ஆரஞ்சு பாக்கெட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் தானே மக்கள்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு வரும். எங்கே போனாங்க? உங்கள் ஊருக்காரங்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். இல்லை, இது வரைக்கும் ஆட்சி பொறுப்பட்டிருந்து ஒரு டைம் கூட இன்னும் அமைச்சரவை கூட்டமே நடைபெற. அமைச்சரவை கூட்டம் விடுங்க. இப்போ அவர் ஆய்வுக்கு போகிறாரா? ரமேஷ் போகிறாரு, அறநிலையத்துறை அமைச்சர். விக்னேஷ் அழகாக பதில் சொல்கிறாரு. பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து பல விஷயங்கள், பல ஆய்வுக் கூட்டங்கள் சிடிஆர் நிர்மல்குமார் நடத்திட்டார். பல விஷயங்கள் ரொம்ப நல்லா இதாக கொண்டு போகிறாரு. கல்வித்துறை அமைச்சர் பல ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறாரு. அந்த அவர் வந்தோடனே அந்த சார் நீங்கள் சொல்கிற பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி மேமும் ரிவ்யூ மீட்டிங்லாம் பண்ணி உண்மையிலே ரிவ்யூ மீட்டிங் பண்ணி சோஷியல் மீடியாலாம் போட்டுருந்தாங்க சார். ஆஃபீஸர்ஸ் கூட மீட்டிங் போயிருக்காங்க சார். நான் பார்க்கல. இனிமேலாவது ஏதாவது பத்திரிகைகளில் ஊடகங்களில் வர மாதிரி பண்ண சொல்லுங்கள், ஆய்வு பண்ணி. நான் வந்து வீடியோ போட்டால் தான் ரீல்ஸ் போட்டால் தான் நீங்கள் ஏற்றுவீங்களா சார்? கேட்கலங்க, செய்தி பச்சை பால் பாக்கெட்டு கொண்டு வரணும்னு ஒரு அறிவிப்பு வெளியிட சொல்லுங்கள். எவ்வளோ வரவேற்பு மக்கள் மத்தியில் வருது பாருங்கள். ஹெரிட்டேஜும் திருமலாவும் தான் ஹோட்டலுக்கா? ஆவின் இனிமேல் ஆவின் பால் ஹோட்டலில் வாங்குற மாதிரி நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லுங்கள். ஆவின் கொள்முதலை அதிகரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லுங்கள். ஆய்வு செய்தேன், இந்தந்த மாதிரி பிரச்சனை. கடந்த ஆண்டில் அவர் ஆவினை பார்க்குறத விட பெரியாருடைய கொள்கைகளை பேசுகிறது தான் கவனம் செலுத்தினார். நாங்களும் பெரியாரை மதிக்கிறோம், ஆனால் நிர்வாகம் வேறு, நிர்வாகத்தில் இந்த இவ்வளோ குறைகள் இருக்குது, நான் அதெல்லாம் சரி செய்வேன், கொடுக்க சொல்லுங்கள். உங்கள் ஊருக்காரங்க தானே. எதுவுமே பண்ணாமல் எங்கேயா ஒழிஞ்சு இருந்தால் பாருங்கள், காலாட்டினே இருந்தால் தான் அந்த உலகம். இல்லாட்டி ஐயோ நின்று போச்சுன்னு காலுக்கு நூலை போட்டு கட்டி கொண்டு போய் போய்ச்சிருவாங்க. 6 மாதம் பார்ப்பார் இவர், எந்த துறையில் யார் எப்படின்னு. இல்லை ரீஷஃபிள் வரும், அது ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்கள் ஊருக்காரங்கன்றதுனால சொல்கிறேன், போய் சொல்லிக்கங்க அவங்கள்ட்ட. இன்னொன்று என்னென்னா, இந்த ஊடக சுதந்திரம். ஸோ இங்கே நம்ம கடந்த காலங்களில் சில சேனல்களுக்கு இழைக்கப்பட்டது,
அதாவது திமுக அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்களோ அதையே வந்து இவங்களும் ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, இது வரைக்கும் டெல்லி போய் பிரைம் மினிஸ்டரையோ இல்லை ஃபைனான்ஸ் மினிஸ்டரையோ சந்திச்சுட்டு சிஎம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு கட்சி தலைவராக உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கறது கொடுக்காது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணியிருக்கலாம்ன்றது வந்து கொடுத்தா நல்லது, கொடுத்துருக்கணும். ஆனால் என்னை சந்திச்சதில் என்ன பண்ணணும்னு உடனே ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை தெரில. இன்னொன்று அவருக்கு ஒரு கோபம் வரும்ன்றாங்க. அதை நம்மால் கண்டுபிடிச்சிட்டு ப்ரொவோக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது ஆமாம் நம்மால் தான் கேட்பானே, என்ன போன தடவை பகில் வச்சு பெல்ட் போட்டுக்கிறீங்க, இந்த தடவை எந்த பெல்ட் போட்டுக்கிறீங்கன்னுவான். அப்புறம் அவங்கள கூப்பிட்டு போனீங்களே சாவுக்கு, கூப்பிட்டு போனது முறையா அப்படின்ட்டுருவான். நம்மளுக்கு உடனே கோபம் வந்துடும். அதனால் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் தயக்கப்படுறாருன்னு தெரியுது. விஷயம் தெரியாமல் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் தயக்கப்படுறாருன்னு. தயக்கத்தை உடைக்கணும், பண்ணணும். அறிக்கைகள் மற்ற விஷயங்கள் வரணும். இப்போ நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்கன்னா யார் யாரை பார்க்க போகிறீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு வந்துடணும். பத்திரிகையாளர் ஈஸியில் இந்த ஊகங்களில் செய்தி போட்டு இன்னுமே தகவல்னே தகவல் இவர் அவர் அது கட்சி ஆரம்பிச்சிலேருந்து தகவல் தான். நானே பல தடவை கிண்டல் அடிச்சிருக்கேன்ல. இப்போ இவர் போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படின்னு. அவர் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? பிரதமர் டேட்டு கேட்குறாங்க, அமித்ஷா டேட் கொடுத்துட்டாரு, பிரதமர் கொடுத்துட்டாரு. பிரதமர் வெளிநாட்டு பயணத்துக்கு அப்புறம் டேட்டு தள்ளி வச்சு அப்புறம் பிரதமர் டேட் கொடுக்குறாரு. அந்த டேட்டில் அமித்ஷா குஜராத்தில் இருக்கார். அமித்ஷா மறுப்பு. ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, எல்லோரும் மறுத்துட்டாங்களே, அமித்ஷா மறுத்துட்டார், இவங்க மறுத்துட்டாங்க, நிர்மலா சீதாராமன் மறுத்துட்டாங்க, துணை ஜனாதிபதி மறுத்துட்டார், ஜனாதிபதி மறுத்துட்டார், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் மறுத்துட்டார். இது வந்து விஜய்க்கு தோல்வி இல்லையா? இவங்கெல்லாம் பார்க்குறேன்னு அவர் சொல்லியிருந்தாரா? இல்லை அவங்க நிர்மலா சீதாராமனை பார்க்கலையா அப்படின்னா இது தெரியல. அவ்வளோ வேகமாக இந்த விஷயங்கள் பரவப்படுது. அப்போ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது வேலை யாருக்கு இருக்குது? கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. வெளிப்படையாக இன்றைக்கி போகிறாரு, இவங்கள பார்க்குறாரு. இந்த மாதிரி நிதி ஆயோக் போகிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் பேச போகிறார், இந்த மாதிரி கோரிக்கை வச்சார். நிதி ஆயோக்கில் பேசி தானே ஆகணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அவர் சில விஷயங்கள் மாற்றணும். டைம் இருக்குல்ல, மாற்றத்துக்கான டைமும் கொடுங்க, பண்ணட்டும், பார்ப்போம். இன்னொரு புறம் நேற்று திருச்சியில் சிஎம் வரவேற்ற துரை வைகோ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. இன்றைக்கு அதை ஒட்டி வைகோவும் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு. வைப்பாங்கன்னு வாங்கல்ல, துண்டு போட்டால் தூக்கி போட்டுருவான்னு ஜமகாலத்தையே மடித்து போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ரெண்டு கட்சி ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஒன்று மனிதநேய மக்கள் கட்சி, அவர்களை பொறுத்தவரை அவர்கள் போட்டி முஸ்லீம் லீக் தான். எதுவுமே பண்ணாமல் வெறும் ஜமாத்து மட்டும் வச்சுக்கின்னு இந்த முஸ்லீம் லீக்கு அந்த காலத்து பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற கட்சி. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி அப்படி இல்லை, மக்களுக்கான பணியில் இருக்கிற கட்சி. இன்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு வீட்டில் நல்லது நடந்தாலும் கெட்ட நடந்தாலும் அது நிற்கிறது மனிதநேய மக்கள் கட்சி, தமுமுக, இவங்க எல்லாம் தான். எப்படின்னா, நீங்கள் இப்போ இறந்து போனாருன்னா அந்த பாடி எடுக்கிறதுலேருந்து, இல்லாட்டி கஷ்டப்படுறாங்க அந்த ஆம்புலன்ஸ் உதவியிலேருந்து, ரத்த தானத்துலேருந்து, அது இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையாது. அந்த மாதிரி மக்கள் சேவையில் இருக்கிற இயக்கம் அது, பொதுமக்கள் பிரச்சனையில் போராட்டம்னு. ஆனால் இந்த முஸ்லீம் லீக் எங்கேயா பார்த்துருக்கீங்க? ஒரு பத்திரிகையாளராக பார்த்துருப்பீங்க. அறிவாலயத்தில் அந்த சைன் பண்ணும்போது வந்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? போய் சொல்கிறீங்க பார்க்கலன்னு. இந்த மாதிரி அரிதாக எப்போவாவது தென்படுவார்கள், இந்த அரிய வகை விலங்குகள் மாதிரி. அப்போ அவர்கள்டே அந்த வக் போர்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு, அந்த வக் போர்டும் ஏழை முஸ்லீமுக்கு யாருக்கும் உதவலை. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இது இப்போ மனித மக்கள் கட்சின்னா யோசிப்பாங்க, நம்மளாம் ரெண்டு பேர் தனியாக நின்றுந்தா இன்றைக்கி போய் வாங்கலாம். உண்மையிலே அவங்கள்ட்ட வக் போர்டு வருதுன்னா, உண்மையிலே சொல்கிறேங்க, ஏழை இஸ்லாமியர்களுக்கு ஏதோ நல்ல பயன் இருக்கும். இது அவர்களுடைய சேவை இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். நடக்கலைல்ல, அப்போ அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும். வைகோக்கு அப்படி தான், அவரு தனியாக நிற்கலான்னு சொல்லியும் துரை வைகோ சரி போட்டோம் பார்த்துக்கலான்னு தனிச்சிடத்தில் பாருங்க. இன்றைக்கி அமைச்சரில் ஒரு ஆள் இருந்திருக்கலாம், அப்போ அது போச்சா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இனி இன்னொன்று நான் திரும்ப சொல்கிறேன், இந்த பெரியண்ணன் மனோபாவத்திலேயே இவர்களால் எங்கேயும் போக முடியாது. இந்த பொண்டாட்டியை போட்டு அடிப்பான்ல, அம்மா வீட்டுக்கும் போக முடியாது. இந்த படிக்காத பொண்டாட்டிங்க அந்த காலத்தில் 4 சாத்துவான். அங்கே போனால் அந்த பழைய படங்களை கூட பார்க்கலாம். என் வீட்டுக்கு வராத ஒரு பெண்ணாக கணவனோடு வருவதுதான் முறை, இப்படி தனியாக போட்டி தூக்கிட்டு வந்து இந்த குடும்பம் ஒரு கதை, இது சம்சாராத மின்சாரில் கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வராத, நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன், நீ போ அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி இருந்த காலம்லாம் ஒரு காலம். அப்போ இந்த மாதிரி கட்சிகளையும் போக்கிடலைன்னப்போ போ அப்படின்றப்போ எங்கே போவாங்க? அப்போ அவர்களை கட்சி சீட்டை குறைக்கிறது, எங்களை ஆதரிக்கணுன்றதுலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய வீடு பங்களா திறந்து வச்சுக்கிறாங்க. போனோன்னு சோஃபா செட்டு, சாப்பாடு, 6 வகை சாப்பாடு அதுன்னு. அப்போ எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இவங்க மட்டும் உட்காந்து பசியோட, இந்த மன்னன் படத்தில் வருமே, இங்கே வந்தால் கோழி இருக்குன்னு அந்த கவுண்டமணி உட்காந்து இதெல்லாம் ஒன்றா வருதுன்னு, அந்த மாதிரி இப்போ இவங்க நிலமை. அதனால் கூடிய சீக்கிரம் இவர்களும்
தாவேக்கால் நுழைவதற்கான தீர்வு இன்றைக்கி எப்போ பேசிட்டார் அவர். எங்களை இப்படி நடத்துனாங்க அப்படி நடத்துனாங்க சீட்டுகளுக்கு அதை வந்து பண்ணாங்க. அன்றைக்கி நான் நின்றுட்டு இருக்கும்போது என் காலை மெரிச்சிட்டாரு அவர் ஸ்டாலின். ஒரு சாரி கூட சொல்ல. அவர் என்னென்னா இடுப்புலேயே இப்படி குத்திட்டாப்புல. அவர் ஒரு சாரி சொல்ல. இந்த அளவுக்கு பேட்டி கொடுக்க தயாராகிட்டாங்க. அதனால் அவர்கள் போவாங்க. மனிதநேய மக்கள் கட்சியும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்நியார் தான் யோசிச்சுன்னுக்கிறாங்க. ரொம்ப திட்டமே நம்ம திட்டினது இந்த பசங்க வேறு தேவையில்லாமல் எடுத்து சிறப்பாக லாக் செய்த அந்நியார் அப்படின்னு. எந்த அந்நியார்? பிரேமலதா. அப்புறம் அந்த அந்நியார் நினச்சிக்க போகிறீங்க. அது மாதிரி நினச்சிட்டாங்களே, என்ன பண்ணுறது, எப்படி போகிறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.